நாளிலும் பரிசுத்தத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் கொடுத்த வெளிப்பாட்டின்படி செய்தியை ஆயத்தம் செய்து வந்திருக்கிறேன். பரிசுத்தம் அப்படின்னா என்ன? பரிசுத்தம்னா என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறது, தேவனுக்கு உண்மையாக வாழ்கிறது, ஒழுக்கமாக வாழ்கிறது. சரிதான், நீங்கள் சொல்கிற எல்லா பதில்களுமே சரிதான். நீதியான வாழ்க்கை, வார்த்தையின்படி சொல்கிறதின்படி வாழ்கிறது. வெரி குட். ஸோ பரிசுத்தம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா சுத்தம், சுத்தம். ஸோ ஒரு தூய்மையான வாழ்க்கை அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான ஐடியா. பரிசுத்தம். அப்போ தூய்மையான வாழ்க்கை வாழணும்னு எல்லாருக்குமே மனசாட்சி சொல்லுது. அப்படி தானே? யாருக்கெல்லாம் அசுத்தமாக வாழணும்னு மனசாட்சி சொல்லுது? கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்குமே சொல்லலை, பார்த்தீங்களா? ஆனால் எல்லாராலையும் பரிசுத்தமாக வாழ முடிகிறதா? ஒருவேளை வெளியே இருந்து யாராவது நம்மளை பரிசுத்தவான் அப்படின்லாம் என்ன செய்யலாம், சொல்லலாம். இப்போ நான் கூட எங்கேயாவது ஒரு ஊழியத்துக்கு போனேன்னா என்னை அறிமுகப்படுத்தும் போது, ஆமாம் திருத்தங்கள்லேருந்து ஒரு பரிசுத்தவான் வந்திருக்கிறார் அப்படின்பாங்க. நமக்கு தான் தெரியும் நம்ம வண்டவாளம். ஆக இந்த உலகத்தில் யாரையும் பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டின்லாம் என்ன செய்யலாம், சொல்லலாம். ஆனால் நமக்கு நம்ம யாருன்னு என்ன செய்யும் தெரியும். வேதம் நம்ம பரிசுத்தமாக வாழணும்னு நம்மளை நிர்பந்திக்குது. ஒன்று மனசாட்சி நம்மளை பரிசுத்தமாக வாழணும்னு நம்மளை நிர்பந்திக்குது. இன்னொன்று கர்த்தருடைய வேதமும் அப்படி தான் நிர்பந்திக்குது. ஏன்னா எபிரேயர் 12:14 சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருத்தரும் தேவனை என்ன செய்ய முடியாது, அவர் மூஞ்சில முழிக்க முடியாது. சொல்லுங்க, அவர் மூஞ்சில நீங்கள் முழிக்கணுமா வேண்டாமா? இந்த உலகத்துலேயும் என்ன சங்கீதக்காரன் சொல்கிறார்ல, நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தி ஆவேன். அதாவது நான் இன்னைக்கு காலையில் யார் மூஞ்சில முழிப்பேன்? கர்த்தருடைய மூஞ்சில நான் முழிப்பேன். அவர்கிட்டருந்து கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும். இந்த நாள் முழுவதுக்கும் அவருடைய தயவு காருண்யம் எனக்கு வேணும். அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அவர் முகத்தை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, தரிசிக்க வேண்டியது இருக்குது. இந்த உலகத்தை விட்டு நம்ம பரலோகம் போனாலும் யார் மூஞ்சில தான் என்ன செய்யணும், கர்த்தருடைய முகத்தில் தான் நம்ம தரிசிக்கணும். அப்போ பரிசுத்தம் இல்லாமல் இந்த உலகத்துலேயும் நம்ம தேவ தயவோடு வாழ முடியாது, பரலோகத்துக்கு போகவே முடியாது. அப்போ பரிசுத்தம் வேணும்னு வசனம் நம்மை நிர்பந்திக்கிறது. அதனால தான் பாருங்கள், எல்லா மனுஷரும் கோயில் குளங்களுக்கெல்லாம் போகிறான். ஏதோ சும்மா காசு பணம் நன்மைக்காக மட்டும் மக்கள் போலங்க. அவனுக்குள்ள ஒரு மனசாட்சி சொல்லுது, நீ ஒழுங்கா இல்லடா, நீ ஒழுங்காக இருக்கணும்டா, பரிசுத்தமாக இருக்கணும்டா, தூய்மையாக இருக்கணும்டா. அப்போ மனுஷன் இந்த கோயில் குளங்களுக்கெல்லாம் போகிறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த பரிசுத்தத்தை நாடி அது ஒரு தேடல் மனுஷனுக்கு இருந்துக்கிட்டே தான் என்ன செய்யுது இருக்குது. ஸோ முதல்ல நம்ம இந்த பரிசுத்தம்னா என்ன அப்படின்னு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நாளில் நான் ஒரு 5 குறிப்புகளை உங்களோட நான் பேச போகிறேன். பரிசுத்தம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் பேச போகிறேன். நம்ம வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட போகிறது. இந்த செய்திகள் நம்மை ரொம்பவே கர்த்தரோடு நம்மை ஐக்கியப்படுத்த போகிறது. முதல்ல பரிசுத்தம் என்பது தேவனுடைய சாயல். சாயல்னா என்னன்னு தெரியுதா? சாயல் என்ன? அந்த சாயல் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு ரொம்ப பழக்கத்தில் இல்லாத வார்த்தை தான். சாயல்னா எத்தனை பேருக்கு புரியுது? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, சாயல்னா புரியுதான்னு கேளுங்க. சாயல்னா என்னது? உங்கள் சாயல் இருந்தது இந்த மூஞ்சி தான் சாயல், நம்ம இமேஜ். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, என்னைய தெரியுதா கேளுங்க, என்னைய தெரியுதா? நீ எதை பார்க்குற? என் சாயலை பார்க்குற. ஸோ அதான் சாயல், புரியுதா? ஒருவருடைய அந்த சாயல், தோற்றம். சரி, மனுக்குலத்துக்கு கடவுளை யார் அறிமுகப்படுத்தினா? $1 மில்லியன் கொஸ்டின். என்னைக்கா யோசித்து பார்த்துருக்கீங்களா? அந்த மனுக்குலத்துக்கு கடவுளை யார் அறிமுகப்படுத்தினா? மனசாட்சி, வேற
கடவுள் தான் கடவுள் மனுஷனுக்கு கடவுளையே என்ன செஞ்சாது? அறிமுகப்படுத்தியது. புரியுதா? ஆதியாகமம் 17:1 ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாம் தரிசனமாகி, நான் ஹுவாமை சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் மனுஷனுக்கு நான் யாருங்கிறதே என்ன செஞ்சார்? அறிமுகப்படுத்தினார். நான் யார்? ஆபிரகாம் தேவனை சர்வ வல்லமையுள்ளவராக எப்படி அறிந்து கொண்டான்? அவராலேயே. அவர் தான் வந்து சொல்றாரு, ஏப்பா நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிறாரு. ஈசா கிட்ட கர்த்தர் எப்படி அறிமுகப்படுத்துறார் பாருங்க. ஆதியாகமம் 26:24 கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் பாஸ்டர் செல்வின் அப்படின்னு நான் அறிமுகப்படுத்துறேன். நான் அந்த கர்மேல் சபையில் பாஸ்டராக இருக்கிறேன், எங்கள் சபை ரயில்வே கேட்டுக்கு இந்த சைடு இருக்குது அப்படின்னு நான் அறிமுகப்படுத்தினேன். பார்த்தீங்களா? அது மாதிரி ஈசா கிட்ட வந்து சொல்கிறாரு, எனக்கு தெரியுமா நான் யார்? உங்கள் அப்பா ஆபிரகாமுடைய தேவன். ஆபிரகாம்கிட்ட வந்து என்ன சொன்னார்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்படியே மனுக்குலத்தில் பல பேருக்கு கர்த்தர் தன்னை என்ன செஞ்சிருந்திருக்கிறார்? அறிமுகப்படுத்தி இருந்திருக்கிறார். மோசேட்ட முச்செடியில் தரிசனமாகி என்ன சொல்கிறார் பாருங்க. யாத்திராகமம் 3:6 மோசேட்ட சொல்றார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவன். அங்கேயும் நான் அப்படின்னு அவர் தன்னை அறிமுகம் செய்கிறத நான் பார்க்குறோம். இப்போ மோசே நிறையா பேசினார் ஆண்டவர்கிட்ட. கடைசியில் அவர் கேட்டார், நான் இந்த மாதிரி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுங்கிற பிதாக்களுடைய தேவனை தரிசித்தேன்னு சொன்னால் அவர் பேர் என்னன்னு கேட்பாங்கல்ல, நான் என்ன சொல்ல? அதுக்கு யாத்திராகமம் 3:14 சொன்னார், இருக்கிறவராகவே இருக்கிறேன். தமிழில் வேற மொழிபெயர்க்க முடியாமல் இப்படி போட்டாங்க, இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு. ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஐயாம் 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 ஐயாம். புரியுதா? இப்போ நான் ஐயாம் அப்படின்னா அடுத்து என்ன சொல்லணும்? செல்வின்னு சொல்லணும், அல்லது பாஸ்டர்னு சொல்லணும், அல்லது ஐயாம் ஃபூல் அப்படின்னு என்ன செய்யணும்? ஏதோ ஒன்று சொல்லணும்ல. நான்கிறேன். நான் 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 ஆண்டவர் அப்படி தான் சொன்னார் மோசேட்ட. ஐயாம் அப்படின்னாரு. ஐயாம் ஐயாம். யோ என்னையா ஐயாம்னா அதுக்கு அடுத்து என்ன வரணும்? ஏதாவது ஒரு பேர் வரணும்ல. இப்போ ஆபிரகாம்கிட்ட சொன்னார், ஐயாம் ஆல்மைட்டி காட், நான் சர்வ வல்லமையுள்ள சொன்னாரா இல்லையா? ஈசா கிட்ட என்ன சொன்னார்? நான் தகப்பனாவே ஆபிரகாமுடைய தேவன் சொன்னாரா இல்லையா? இங்கே மட்டும் என்ன சொல்றாரு? உங்கள் பேர் என்னன்னு கேட்டா ஐயாம் ஐயாம். அதாவது என்ன அர்த்தம்னா, எந்த பெயருக்குள்ளும் அடங்காதவர். புரியுதா உங்களுக்கு? ஆமாம். யாராலும் இன்னும் பெயர் வைக்கப்படாதவர். எனக்கு யார் தான் பேர் வைக்கணும்? நீ தான் ஏதாவது பேர் வச்சு என்ன செய்யணும்? நீ கூப்பிட்டுக்கணும். அதாவது ஐயாம்னு போட்டு நீ என்ன போட்டாலும் என் பேர் தான். ஐயாம்னு போட்டாலும் என்ன பேர் போட்டாலும் என் பேர் தான். பாருங்களேன், ஐயாம். அப்போ ஆண்டவர் தான் தன்னை மனிதனுக்கு நான் என்று அறிமுகப்படுத்துகிறவராய் இருந்தார். வேதத்தில் ஏராளமான இடத்துல நான் நானே அப்படிங்கிற இதை பார்க்குறோம். எங்க நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நான் நானேன்னு சொன்ன சில நாமங்களை சொல்லுங்க பார்க்கலாம். நானே நல்ல மெய்ப்பன், ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட். வேற நானே வழி சத்தியம் ஜீவன். சூப்பர். நானே ஜீவ அப்பம். நானே அப்படிதான். நானே அதான். அப்படி வேதத்தில் நிறைய இடங்கள்ல ஐயாம் அப்படின்னு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்திருக்காரு. இதுல ஒரு நாமத்தை அவர் ரிப்பீட்டடா பல முறை சொல்றாரு.
இப்போ ஐ ஆம் த ஆல்மைட்டி ஒன், ஆபிரகாமுக்கு சொன்னால் நான் சர்வ தேவன், அந்த நாமத்தை அதுக்கப்புறம் வேறு யார்ட்டையுமே அவர் என்ன செஞ்சதில்லை, சொன்னதில்லை. அது மாதிரி ஜீவாப்பம் நானே, ஐ ஆம் த லிவிங் பிரெட் அப்படின்னவர் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை என்ன செஞ்சதில்லை, சொன்னதில்லை. ஆனால் ஒரு நாமத்தை மட்டும் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணார். என்ன நாமம் சொல்லுங்க பார்க்கலாம்? பரிசுத்தர். ஐ ஆம் த ஹோலி ஒன். நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர். இந்த ஒரு பேரை மட்டும் ஆண்டவர் ரிப்பீட்டடா பைபிளில் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட எல்லா நாமங்களுமே அவருடைய கிரியைகளின் அடிப்படையிலான பெயர் தான். எல்லா பெயர்களுமே இப்போ சர்வ வல்லமையுள்ள தேவன்கிறது எந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட பெயர்? ஆபிரகாமுக்கு 100 வயதில் கூட பிள்ளையை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அது அவருடைய கிரியை. அதன் அடிப்படையில் வந்த பெயர் தான் என்னது? நானே வழின்னு ஏன் சொன்னார்? அவர் தான் நமக்கு வழி ஆயத்தம் பண்ணினவர், பரலோகத்துக்கு போகிறதற்கான வழியை ஆயத்தம் பண்ணினவர். ஆமாம், வழி என்னன்னு கேட்கும்போது தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போகிறேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் போகிற இடம் எங்களுக்கு தெரியாது, வழி எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது தான் ஐ ஆம் த வே, நான் போய் உனக்கு வழியை நான் என்ன செய்கிறேன், ஸோ ஹீ இஸ் த வே. ஆனால் இந்த பரிசுத்தருங்கிற நாமம் அவருடைய சாயலை குறிக்கிற நாமம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை பார்த்த உடனே நமக்கு ஒரு பேர் வைக்கணும்னு தோணும்னா அது என்ன பேரா இருக்கும்? பரிசுத்த. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு கொத்தனார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். சாந்து கரண்டி கையில் வச்சுட்டு தலைப்பாயை கட்டிக்கிட்டு வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு ஒரு பீடி எங்கிட்ட வச்சுக்கிட்டு ஐடென்டிட்டி ஆஃப் எ கொத்தனார் என்ன அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்கிறார். உடனே நான் உங்களை கூப்பிட்டு போய் ஒரு யார் தெரியுதா அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவர் செய்கிற வேலையை வச்சு நம்ம ஈஸியாக நினைக்கணும் கொத்தனார். அதே கொத்தனார் கோட் ஷூட்லாம் போட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷனில் உட்காந்துருக்காரு. உடனே நான் கூப்பிட்டு போய் இவர் யாருன்னு தெரியுதா அப்படின்னு ஒன்று நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கொத்தனார்னு சொல்லுவீங்களா? உடனே உங்களுக்கு என்ன தோணும்? ஏதோ ஒரு பெரிய ஆளா இருப்பார் போல தோணுமா இல்லையா? புரியுதா? அது மாதிரி தேவன் எந்த செயலையும் செய்யாத நிலையில நீங்கள் அவரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அவருக்கு பேர் வைக்கணும்னு தோணும் தெரியுமா? பரிசுத்த. அதுதான் அவரை பார்க்கும்போது அவருடைய சாயலுக்கு என்று உள்ள பெயர். பரிசுத்தர் என்பது எதை காண்பிக்கிறது? அதனால தான் அவருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்கிற தூதர்கள் என்ன சொல்லி ஆராதிக்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு பிள்ளை வேண்டியதில்லை, அதனால் அவங்க சர்வ வல்லமையுள்ள தேவன்னு சொல்லி ஆராதிக்க வேண்டிய அவசியம், என் ஆதரவே, என் அடைக்கலமே, என்னை கண்மணி போல காக்கிறவரெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை. அவங்க ஜஸ்ட் அவரை பார்க்குறாங்க. அங்கே அவர் என்ன கொத்தனார் கரண்டியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் விட்டிருக்கிறார். அவரை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன பேரை சொல்லி ஆராதிக்கணும்னு தோணுது? வசனத்தை போடலையா இன்னும்? ஏசாயா 6:3 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஏங்க இத ஆயிரக்கணக்கான வருஷமா இதை ஒன்ன மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு சொன்னாலும் அவ்வளவுதான், அதுதான் அவரு. புரியுதா உங்களுக்கு? மனிதன் மாறுவான், தேவன் நேற்றும் இன்றும் என்றும் அவர் அன்று பரிசுத்தர், இன்று பரிசுத்தர், என்றும் பரிசுத்தர். அவரை பார்க்கும்போது அவருக்கு கொடுக்கப்படுகிற பேர் என்னது? அப்ப யோசித்து பாருங்க. ஜஸ்ட் அவரை பார்க்குறீங்க, பார்த்த உடனே பரிசுத்தர்னு ஏன் சொல்ல தோணுது அப்படின்னா அதுல தான் அதுக்குரிய அர்த்தமும் அடங்கி இருக்குது. என்ன தெரியுமா? அதாவது கொஞ்சம் கூட குறை இல்லாத, குறை சொல்ல முடியாத, குறை கண்டுபிடிக்கவே முடியாத, களங்கமற்ற தூய்மையான ஒன்று தான் என்னது? பரிசுத்தம். திரும்ப சொல்றேன் பாருங்க. கொஞ்சம் கூட குறை இல்லாத, குறை சொல்ல முடியாத, குறை கண்டுபிடிக்க முடியாத, களங்கமற்ற தூய்மையான ஒன்று தான் என்னது?
பரிசுத்தர். அப்போ நம்மெல்லாம் பயங்கர திறமைசாலி. யார்ட்டையும் என்ன கண்டுபிடிச்சிருவோம்? குறை கண்டுபிடிச்சிருவோம். ஆமாம், இந்த உலகத்தில் நம்மகிட்ட ஒருத்தன் கூட சர்டிஃபிகேட் வாங்கவே முடியாதுங்க. எங்க அப்படி குறை கண்டுபிடிக்கிறதுல கில்லாடிகள்லாம் கரங்கொழிச்சு வெளியில் சொல்லுங்க பார்க்கலாம். பத்தியலா, நீங்கள் கை வயத்தலைங்கிறதுலேருந்தே தெரியுது. ஆமாம் ஆமாம். இப்போவே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க குளிச்சாங்களா குளிக்கலையான்னு என்ன செய்யும் நமக்கு தெரியும். நினச்சிக்கிட்டே இருப்போம், குளிக்காமல் வந்துட்டு இந்த ஒற்றே நாத்தக்கழுதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்போம். என்ன சொல்ல முடியாது, அதனால் அப்படி. ஆமாம், அப்படி பல காரியங்களில் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? குறை கண்டுபிடிப்போம். ஆனால் நீங்கள் தேவனை பார்க்கும்போது அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால என்ன உங்களால் குறையே அவர்கிட்ட என்ன செய்ய முடியாது. அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்ஷனுக்கு பெயர் தான் என்னது சொல்லுங்க பார்க்கலாம்? பரிசுத்தம். அப்போ பரிசுத்தம்னா என்னது சொல்லுங்க பார்க்கலாம்? பரிசுத்தம்னா என்னது? அதாவது எப்படி சொல்லணும்? பரிசுத்தம் என்பது குறையில்லாத, குறை சொல்ல முடியாத, குறை கண்டுபிடிக்கவே முடியாத, களங்கமற்ற தூய்மையான கர்த்தருடைய சாயல். பாருங்களேன், வாய்ப்பே இல்லை. இத்தனைக்கும் பிசாசு நமக்கெல்லாம் அப்பேன். எதுல? குற்றம் கண்டுபிடிக்கிறதுல, குறை கண்டுபிடிக்கிறதுல. புரியுதா? நம்மெல்லாம் அவன்கிட்ட வரம் வாங்கி தான் நம்ம இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்றீங்க? அவன் கூட தேவனிடத்தில் ஒரு குறையும் என்ன செய்ய முடியாது, கண்டே பிடிக்க முடியாது. யோபு உத்தமன், நீதிமான், சன்மார்க்கன், நல்லவன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு யார் சாட்சி கொடுக்குறா? தேவனே சாட்சி கொடுத்த அவன்கிட்டயே நம்மால் எதை கண்டுபிடிச்சிட்டான்? குறை கண்டுபிடிச்சிட்டான். பாருங்க. ஆனால் தேவனிடத்தில் யாரும் ஒரு குறையும் என்ன செய்ய முடியாது, கண்டே பிடிக்க முடியாது. நீங்கள் அவரை பார்க்கும்போது அவர்கிட்ட குறையே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சாயல்ல இருப்பார் பாருங்க. அதுக்கு பேர் தான் என்னது? பரிசுத்தம். சரி, இரண்டாவது. ஸோ பரிசுத்தம் என்பது தேவனுடைய சாயல். அந்த சாயல்ல இருந்து தான் பரிசுத்தத்துக்கான விளக்கத்தையே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அறிந்து கொள்கிறோம். ஸோ பரிசுத்தம் என்கிறது ஜஸ்ட் நாட் an ஆக்ஷன். புரியுதா உங்களுக்கு? நான் வெள்ளையை போட்டதுனால பரிசுத்தம் அப்படி கிடையாது. பரிசுத்தம்ங்கிறது குறையில்லாத, குறை கண்டுபிடிக்க முடியாத, குறை சொல்ல முடியாத, களங்கம் இல்லாத தூய்மையான ஒன்று தான் பரிசுத்தம். இரண்டாவது, பரிசுத்தம் என்பது நம்முடைய அழைப்பு. பரிசுத்தம் என்பது முதல்ல தேவனுடைய சாயல். ரெண்டாவது நம்முடைய 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். இப்போ உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அப்படின்னா நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரி, முதல்ல நம்ம இந்த ஏற்கனவே இருக்கிற குறிப்பில் தேவனுடைய சாயலை பற்றி பார்த்தோம். தேவனுடைய சாயல் எது? பரிசுத்தம். தேவனுடைய சாயல் எது? தேவனுடைய சாயல் எது? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, தேவனுடைய சாயல் எதுன்னு கேளுங்க. சொல்லுங்க. பரிசுத்தம். தேவனுடைய சாயல் எது? பரிசுத்தம். சரியா? இப்ப மனுஷனை கர்த்தர் எப்படி படைத்தார்? ஆதியாகமம் 1:26 ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது என்ன பிளான் போட்டார் தெரியுமா? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்ப தேவன் மனிதனை எப்படி படைத்தார்? பரிசுத்தமாய் படைத்தார். ஏன்னா அது அவருடைய சாயல். அப்ப மனிதன் படைக்கப்பட்ட போது எந்த சாயலில் இருந்தான்? பரிசுத்த சாயலில் இருந்தான். எத்தனை பேருக்கு இது இன்னைக்கு தான் தெரியும்? எனக்கே இன்னைக்கு தான் தெரியும். மனிதன் படைக்கப்பட்ட போது இருந்த சாயல் என்ன? பரிசுத்தம். பரிசுத்தம்னா என்ன? குறை இல்லாத, குறை சொல்ல முடியாத, குறை கண்டுபிடிக்கவே முடியாத, களங்கமற்ற தூய்மையான. அதனால தான் ஆதாம் ஏவாளை பார்க்கும்போது இப்படி இருக்கிறாளே அப்படின்னு நெகட்டிவா யோசிக்கல, பாசிட்டிவா யோசித்தான்.
ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இன்றைக்கும் நம்ம அப்படி தான் யோசிக்கிறோம், ஆனால் நம்முடைய நினைவுகள் வேற. அதே மாதிரி தான் ஏவாளை ஆண்டவர் உருவாக்கி தூங்கிக்கிட்டு இருந்த ஆதாமை எழுப்பி, இந்தா உன் புருஷன் அப்படின்னு சொல்லும்போது, பா எப்படி இருக்கிறாரு அப்படின்னு அப்படி குதூகலிச்சிட்டா. என்ன பார்க்கும்போது அவளுக்கு என்ன தோணுச்சு? பரிசுத்தரியா, என் புருஷன் யாரு? பரிசுத்தர். என் மனைவி யாரு? பரிசுத்தர், பரிசுத்த வட்டி. அப்படிதாங்க கர்த்தர் படைச்சார் நம்மளை. பாருங்க, என்ன சோதனை வந்துருச்சு. ஏன்னா அந்த பரிசுத்தம் சோதிக்கப்பட்ட இடம் தான் ஏதேன் தோட்டம். பிசாசினால் தூண்டப்பட்டு அவர்கள் இச்சித்தார்கள், கீழ்ப்படியாமல் போனார்கள், நிர்வாணிகள் ஆனார்கள், குற்றம் சாட்டினார்கள், தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க. இவங்க அந்த அழைப்பில் என்ன செஞ்சிருந்திருக்கணும்? நின்று இருந்திருக்கணும். எந்த அழைப்பில் நின்று இருந்திருக்கணும்? பரிசுத்த அழைப்பில் என்ன செஞ்சிருந்திருக்கணும்? நின்று இருந்திருக்கணும். அவங்க ஏற்கனவே எந்த சாயலில் இருந்தாங்க? தேவ சாயலில் தான் இருந்தாங்க, பரிசுத்த சாயலில் தான் இருந்தாங்க. ஆனால் இந்த சாத்தான் என்ன சொல்லிவிட்டான்? நீங்கள் இதை புசிக்கும் நாளில் தேவர்களை போல் ஆவீர்கள் அப்படின்னோடனே இவங்க இதுக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்கு போலன்னு நினச்சிட்டாங்க. எல்லாமே என்னது சொல்கிறது, ஓவர் திங்கிங் தானே, ஓவர் ஆசை. இதுக்கு மேலே ஒன்று இருக்குது போல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதுக்கு மேலெலாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், இங்கே மேலே என்ன இருக்கோ அதுதான், இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஓவர் ஆசை. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. பரிசுத்தத்துக்கு மேலே எதுவுமே இல்லை. பரிசுத்தத்துக்கு மேலே எதுவுமே, உலகத்திலே உயர்ந்தது எது தான். ஆனால் அதுக்கு மேலே என்னமோ இருக்குன்னு நினச்சி பாவம் விழுந்துட்டாங்க. சரி, இப்போ மனிதன் அப்படி பாவத்தில் விழுந்ததுனால தான் கர்த்தர் நோவாவை இடையில தெரிந்து கொண்டு மற்ற எல்லாத்தையும் அழித்தார். நோவா மூலம் ஒரு பரிசுத்த சந்ததி உண்டாகும்னு பார்த்தார், உண்டாகலை. அதுக்கப்புறம் தான் கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு ஆண்டவர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா? யாத்திராம 19:6 நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜாதியாக இருப்பீர்கள் அப்படின்னார். இந்த ஆபிரகாமுடைய சந்ததியை பார்த்து என்ன சொன்னார்? நீங்கள் எனக்கு என்ன ஜாதியாக இருப்பீங்க? பரிசுத்த ஜாதி. திரும்ப ஆண்டவர் நம்மளை எந்த சாயலுக்கு மாற்றணும்னு நினச்சாரு? பரிசுத்த சாயல். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், கட்டளைகளை கொடுத்தார், பலிகளை கொடுத்தார், ஆராதனை கொடுத்தார். இது எல்லாமே திரும்ப அந்த பரிசுத்தத்தை அவர்களிடத்தில் பார்க்க வேண்டும் என்பதற்காக. பரிசுத்தம்னா என்னது? குறை இல்லாத, குறை சொல்ல முடியாத, குறை கண்டுபிடிக்கவே முடியாத, கலங்கமற்ற தூய்மையான ஒன்று தான் பரிசுத்தம். அப்போ திரும்ப அந்த ஜாதியை அப்படி தேவன் பார்க்க விரும்பினார். ஆனால் அவங்களால பரிசுத்தமாக இருக்க முடிஞ்சுதா? இல்லை. அப்போ அவர்கள் இந்த தகுதியை இழந்தார்கள். பரிசுத்தமாக வாழலை அப்படின்னோடனே அந்த அழைப்பை நிறைவேற்றாததுனால தகுதியை இழந்தார்கள். அதனால தான் கொஞ்சம் தள்ளிப்போ அப்படின்னு அந்த யூதர்களை ஒதுக்கி விட்டுட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மளெல்லாம் கர்த்தர் அழைத்திருக்கிறார். நம்மளெல்லாம் கர்த்தர் அழைத்திருக்கிறார். நம்மளெல்லாம் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அப்பாடா. அதனால தான் அந்த கவிதையில் சில நேரம்லாம் 2 தடவை சொல்லுவாங்க போல, அப்போ தான் கைத்தட்டு கிடைக்கும்ட்டு. ஏன்னா இது பெரிய விஷயங்க. கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மளை அழைக்கலைன்னா இன்னும் நம்ம மஞ்சச்சலையோ காவிச்சலையோ கட்டிக்கிட்டு இதே பரிசுத்தத்துக்காகத்தான் எங்கே அலைஞ்சிக்கிட்டு இருப்போம்? கோயில் குளங்களுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம்? அலைஞ்சிக்கிட்டு இருந்திருப்போம். சரி, நம்மளால் பரிசுத்தமாக வாழ முடியுமா? முடியாது. இப்போ கவனிங்க, பழைய ஏற்பாட்டு நாட்களில் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு தான் ஜனங்கள் பரிசுத்தமாக வேண்டியது இருந்தது. எப்படி பரிசுத்தமாகணும்? ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரித்தா பரிசுத்தம், தாய் தகப்பனை கனம் பண்ணால் பரிசுத்தம், கொலை செய்யாத இருந்தால் பரிசுத்தம், விபச்சாரம் செய்யாத இருந்தால் பரிசுத்தம், களவு செய்யாத இருந்தால், பொய் சாட்சி சொல்லாத இருந்தால், பிறனுக்குரிய யாதொன்று இச்சியாத இருந்தால் பரிசுத்தம். இப்படி நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு தான் ஜனங்கள் பரிசுத்தமானார்கள். இது எல்லாமே கிரியைகளினால் உண்டாகிற பரிசுத்தம். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதனால தான் உங்களுக்கு அது முடியலை, பரிசுத்தமாக முடியலை, பரிசுத்த ஜாதியாக வாழ முடியலை. ஏன்னா அதற்கான அந்த டிமாண்ட் அதிகம்.
நீ இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும்ங்கிறது முடியலை சாமி அப்படின்னு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்மை பரிசுத்தமாக்குகிற ஒருவர் இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அவர் தான் கர்த்தராகிய. அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா ஒரு வசனத்தில்? எபிரேயர் 12வது அதிகாரம் 10வது வசனம். எபிரேயர் 12:10 பாருங்க. அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள், இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காக நம்மளை பாடாய்படுத்துகிறார். புரிகிறதா சத்தியம்? ஏன் சிட்சை? தம்முடைய பரிசுத்தத்துக்கு நம்மை பங்குள்ளவர்களாக்கும்படி. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், நாம் எல்லாருமே தேவனுடைய சாயலுக்கு ஒப்பா மாற போறோம். தெரியுமா உங்களுக்கு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க இயேசுவை போல மாற போறீங்க. தெரியுமா உங்களுக்கு? சரி, இயேசுவின் சாயல் இது பரிசுத்தம். அப்ப தம்முடைய பரிசுத்தத்துக்கு நம்மை பங்குள்ளவர்கள் ஆக்கும் பொருட்டு அவர் என்ன செய்கிறாராம்? என்ன செய்கிறாராம்? அதுக்கு பேர் என்னது? இந்த ஒரு சின்னதாக இருக்கும், இஞ்சி மிளகுலாம் போட்டு இடிப்பீங்களா, அதுக்கு பேர் என்னது? உலக்கை, உரல். வேற கண்டுபிடிங்க. ஐயோ ஐயோ ஐயோ. சரி, அந்த உரல் உலக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதுகளே போட்டு நம்ம என்ன செய்கிறார்? குத்து குத்து என்று குத்துகிறார். எதற்காக? அவரை போல நாம் பரிசுத்தமாய் மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? மாற்றுவாருங்க. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி. எங்க அந்த வசனத்தை யாராவது எடுத்து காட்ட முடியுமா? காட்டினால் உங்களுக்கு நான் 200 ரூபாய் இன்ஸ்டன்ட் பரிசாக நான் வழங்குவேன். 1 2 3. இதுக்குன்னு நான் மத்தியானம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியும்? கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, திடப்படுத்தி, கையை விரிச்சிட்டான் நம்ம ஆளு. இந்நேரம் நானா இருந்தா அடிச்சிருக்கு. சூப்பர் சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். இல்ல, வசனத்தை சொல்லுங்க. 5:10 என்ன? ஆதியாகமமா? 1 பேதுரு 5:10 போடியா. 1 பேதுரு 5:10 போடு. முதல்ல ஜென்சி சிஸ்டருக்கு நல்ல ஒரு கைதட்டு கொடுங்க. ஒரு 200 ரூபா கொடுங்கப்பா. யாராவது கடன் கொடுங்க, நான் அப்புறம் தந்துடுறேன். கொண்டாயா ரெடியாக வச்சுருக்கேன். வாங்க சிஸ்டர், நல்ல ஒரு கையை தட்டுங்க பார்க்கலாம். God bless you. வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் உரலிலே போட்டு குத்தப்படுகிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னை பரிசுத்தமாக்காம அவர் விட மாட்டார். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் சொல்லிட்டு போயிட்டார், இதை எதாவது செய்யின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். புதிய ஏற்பாட்டில் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கொல்லாம விடுவதும் இல்லை. எது வரைக்கும்? சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நம்மை நிலைநிறுத்தி. சரி, எத்தனை பேருக்கு அது சந்தோஷம்? அதாவது இன்றைக்குமே என்னென்னா, அதாவது நான் படிக்க மாட்டேன், ஆனால் வாத்தியார் என்னை படிக்க வச்சிடணும். எத்தனை பேருக்கு அது ரொம்ப பிடிக்கும்? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்ன வரல? படிப்பு வரல, ஆனால் வாத்தியார் என்னென்னு செஞ்சிடணும், படிக்க வச்சு. இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு வர்றது ஏன்னு கேட்குறீங்க? புரியுதா? உங்களுக்கு இந்த பாஸ்டர் பேசுறதுலாம் பிடிக்காது, ஆனால் இவர் என்னமோ நம்மளை செய்கிறாரு. என்ன செய்கிறாரு? சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி எப்படியாவது நம்மளை எங்கே கூட்டு போயிடுவார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. இதுதான் புதிய ஏற்பாடு. ஆகவே நம்முடைய அழைப்பு என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? பரிசுத்தம். நம்முடைய அழைப்பு என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? தேவனை போல மாறுவது தான் நம்முடைய அழைப்பு. ஆமாம், சரியா? ஸோ கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமாம். சரி, அடுத்து 3வது பரிசுத்தத்தை பற்றி நம்ம படிக்கிறோம். பரிசுத்தம் என்பது உள்ளானது, வெளியானது அல்ல. பரிசுத்தம்ங்கிறது ஆமாம் உள்ள இருக்கிற காரியம், வெளியரங்கமான காரியம் அல்ல. சரியா? அது நான் உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே வசனம் தான் 1 பேதுரு
1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடத்தைகள் எல்லாவற்றிலேயும் எப்படி போட்டிருக்கு? பரிசுத்தராய் இருங்கள். இல்லை, இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா பி ஹோலி இன் ஆல் யூ டூ அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். நீங்கள் எதை செஞ்சாலும் நீங்கள் எப்படி இருக்கணும்? அது பரிசுத்தமாக செய்யுங்கன்னு சொல்லலை, பரிசுத்தமாய் பி. எல்லாரும் சொல்லுங்க, பி, பிஇ, பி ஹோலி. எல்லாவற்றிலையும் எப்படி இருங்க? அதாவது டூ அல்ல, எது? பி. சரியா? உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி செய்தி அல்ல இது. நம்முடைய உள்ளான இருதயத்தில் நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்க சத்தமா? பரிசுத்தமா இருக்கணும். கம்ப்யூட்டர் நிறைய பேருக்கு தெரியும். என்ன, நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு செல்ஃபோன் கூட கைண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் தான். இப்போ அதில் இந்த டிஸ்பிளேயில் வர்றது தான் நமக்கு. நம்ம சில வேலைகள் செய்கிறோம், ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. கம்ப்யூட்டர் பார்த்துருக்கீங்களா? 2 இருக்கும், பார்த்துருக்கீங்களா? என்னது? ஒரு பெட்டி, ஒரு டிவி, ஒரு திரை, ஒரு பெட்டி, CPU, மானிட்டர், 2 இருக்கும். இப்போ நம்ம எதை பார்த்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்? மானிட்டரை பார்த்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், திரையை பார்த்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வேலையே நடக்க மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவாக நடக்கு. இப்போ அந்த மானிட்டரை தூக்கிட்டு வேற நல்ல மானிட்டரை கொண்டு வந்து வச்சா வேலை சீக்கிரம் நடந்துருமா? நடக்காது. ஏன்னா பிரச்சனை எதில் இல்லை? மானிட்டர் இல்லை. மானிட்டர் இஸ் நத்திங். மேட்டர் எங்கே இருக்கு? அந்த பெட்டிக்குள்ள ஒரு ப்ராசஸர்னு ஒன்று இருக்கும், அதுதான். இப்போ ப்ராசஸர், ஒரு i3 ப்ராசஸர் போட்டிருக்கீங்க, ரொம்ப அவுடேட்டடான ரொம்ப பழைய ப்ராசஸர் போட்டிருக்கீங்க. அப்படி தான் இருக்கும். எருமை மாட்டு மேலே ஏறி வந்த மாதிரி தான் என்ன செய்யும்? அப்படி இருக்கும். சரி, இப்போ நீங்கள் இந்த டிஸ்பிளேல வேகமாக வேலை நடக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அல்ல, இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? ப்ராசஸர் மாற்றணும். என்ன, இப்போ i12 ப்ராசஸர்லாம் வந்துருச்சு. i12, i3லையுமே 12th ஜென்ரேஷன் வந்துருச்சு. இப்போ i3லையுமே நீங்கள் லேட்டஸ்ட்டாக என்ன செய்யலாம், போடலாம். அப்படி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். எருவு மாடு திடீர்னு என்ன ஆயிரும்? குதிரையாக மாறி கிடக்குன்னு ஓடும். டிஸ்பிளே அதே தான். உள்ள ப்ராசஸர் மாறினோடனே பிரச்சனை சரியாக போச்சு. அப்போ நம்ம நிறைய நேரங்களில் நம்முடைய செயல்களை என்ன செய்ய நினைக்கிறோம்? பரிசுத்தமாக இருக்கணும், கண்ணை பரிசுத்தமாக வச்சுக்க, நாங்கள் பார்க்கக்கூடாதே. உள்ள ப்ராசஸர் மோசமாக இருக்குது, புரியுதா? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் நலமானதை எப்படி பேசுவீங்க? டே, உள்ள சரியில்லை, உள்ள பரிசுத்தம் இல்லை, பிற என்ன உனக்கு கிரியைகளில் பரிசுத்தம் இருக்கும் அப்படிங்கிறதான் ஆண்டவருடைய நமக்கு சொல்லித்தர்ற விஷயம். அப்போ ஒருத்தன் பாவியா இருந்துக்கிட்டு பரிசுத்தவானா நடிக்க முடியுமா? முடியாதா? முடியாதா? முடியும். இப்போ நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன, ஆமாம், அவன் நல்லா ஜோப் பண்ணுவான், அப்படியே ரொம்ப நல்லவனா நடிக்கலாம், ஏன்னா அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கலாம், வெளியரங்கமாக ரொம்ப உத்தமனா என்ன செய்யலாம், காட்டிக்கலாம். ஆனால் அந்த ரங்கத்தில் அவனால பரிசுத்தமா இருக்க முடியாதுங்க. ஏங்க, ஒருத்தன் எவ்வளவு நேரம் தான் ராஜா வேஷம் போட முடியும்? சொல்லுங்க. அவன் ராஜா வேஷம் போட்டிருக்கும் போது அவன் சந்தோஷமா இருப்பானா? எப்படா இதை கலட்டிட்டு நம்மளை சொரியலாம் அப்படிங்கிறது அவனுக்கு சந்தோஷம் இருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். அதே தான். எப்படா இந்த சர்ச்சு முடியும், இந்த பரிசுத்த வேஷத்தை களைஞ்சு போட்டு அப்படி ஒரு பாவம் செஞ்சா சொல்ல புரியுதா? நீங்க பரிசுத்தவானா ரொம்ப நேரத்துக்கு என்ன செய்ய முடியாது, நடிக்க முடியாது. சீக்கிரமா அந்த ட்ரெஸ்ஸை கலட்டணும்னு உங்களுக்கு என்ன செய்யும், தோணும். ஆனா உண்மையா ஒருத்தர் ராஜா,
அவன் ட்ரெஸ் போடணும்னு அவசியம் இல்ல. துண்டை கட்டிட்டு குளிக்க போனா கூட அவன் யாரு தான்? ராஜா தான். புரியுதா உங்களுக்கு? எங்க பரிசுத்தம் ரொம்ப ஈஸிங்க. இப்ப ஆண்டவர் எனக்கு அதான் சொன்னாரு, விடாதரா, அடிக்க அடிக்க அம்மிக்கெல்லாம் என்ன செய்யும்? நகரும். சும்மா 22 வாரத்துக்கு இதே அடி அடி, கண்டிப்பா இந்த சபை என்ன ஆயிரும்? பரிசுத்தம் ஆயிரும்டா. ரொம்ப ஈஸி தான்டா. ப்ராசஸரை தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? கலட்டி மாட்ட வேண்டியது இருக்குது. எந்த செயலையும் நம்ம மாற்றணுங்கிற அவசியமே கிடையாது. ப்ராசஸரை மாற்று, இருதயத்தை மாற்று, அவங்களுடைய திங்கிங் பேட்டர்ன் மாறணும். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம். நீங்க உங்க அந்த இருதயத்தில் மறுரூபம் ஆயிட்டீங்கன்னா செயல் என்ன செஞ்சிடும்? மறுரூபம் ஆயிரும். அப்படிதான் பரிசுத்தம். என்ன கவனிங்க, ஒரு பரிசுத்தவான் உள்ள பரிசுத்தவான் உள்ள பரிசுத்தவான் அவன் பாவம் செய்ய மாட்டான். புரியுதா உங்களுக்கு? ஆமா, எத்தனை கோடி கொடுத்தாலும் பாவம் செய்ய மாட்டான். யாருமே பார்க்காத அந்தரங்கத்திலே அவன் என்ன செய்ய மாட்டான். எவ்வளவுதான் சோதிக்கப்பட்டாலும் அவன் என்ன செய்ய மாட்டான். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு நமக்கு தெரியாத உதாரணமா? ஹார்ட் டிஸ்கில் அவ்வளோ மேட்டர் இருக்குது, ப்ராசஸர் தான் சரியில்லை. யோசேப்பு பாருங்க, அவன் தனிமையில் சோதிக்கப்படுறான். அவனுக்கு பாவம் செய்ய அவ்வளவு வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் அவனால் என்ன செய்ய முடியாது? பாவம் செய்ய முடியாது. என்கிட்ட ஒரு பிரதர் வந்தார், பாஸ்டர் எங்கள் கம்பெனியில் திருட்டுத்தனம் நடக்குது. நான் போய் சீனியர் மேனேஜர்கிட்ட சொன்னால் கண்டுக்கிடாமல் இருங்கிறாரு. உனக்கு வேணால் ஏதாவது தர்றோங்கிறாரு. என்ன செய்ய? வெளியே வந்துடுங்க, உங்களால் இதை அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணுறவன் என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டான். இந்நேரத்துக்கு எவ்வளோ சம்பாதிச்சிருப்பான். கண்டிப்பாக உங்களால் முடியாது பிரதர். ஏன்னா உங்கள் ப்ராசஸர் வேறு, உங்கள் ப்ராசஸர் பரிசுத்தம். உங்களால் அங்கே இருக்க முடியாது. நீங்கள் எவனையாவது நோண்டுவீங்க, அப்புறம் அவன் உங்களை என்ன செய்வான்? நோண்டுவான். கண்டிப்பாக உங்களால் திருட முடியாது, பொய் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து பரிசுத்தமான ப்ராசஸர். சொல்ல புரியுது உங்களுக்கு? அப்படின்னு வெளியே வந்தார். இன்றைக்கி ஆண்டவர் சுய தொழில வியாபாரத்தை கொடுத்துருக்கார், நல்லா இருக்கிறார். அதனால் பாவம் செய்யாமல் இருப்பது பரிசுத்தம் அல்ல. நாம் பரிசுத்தமாக இருந்தால் பாவம் செய்ய மாட்டோம். அதுதான் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம். புரியுதா உங்களுக்கு? இப்போ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை முழுசும் நீங்கள் சர்ச்சிலே இருந்தீங்கன்னா என்ன பாவம் செய்ய போறீங்க? ஒன்றும் இல்லை. அதுக்குன்னு நீங்கள் பரிசுத்தமானா? நைட்டு இருக்குடி, எவ்வளவு பெண்டிங் வைக்கிறோமோ. புரியுதா உங்களுக்கு? வித்தியாசம் புரியுதா? ஆமாம், அதுதான். அப்போ நம்ம எதை சரி பண்ணணும்? ஆளையா செயலையா? செயலையா ஆளையா? ஆளை, செயல் அல்ல. புரியுதா உங்களுக்கு? செயலை நீங்கள் கரெக்ட் பண்ண முடியாது. ஆளை சரி பண்ணிட்டீங்கன்னா செயல் என்ன செஞ்சிடும்? கரெக்ட் ஆயிரும். இருதயம் மாறணும். அதுதான் தாவீது சொல்றார், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் ஆண்டவரே. ஏன்னா பழைய இருதயம் கெட்டு போச்சு, அது எல்லாரையும் தப்பாக என்ன செய்யுது? பார்க்குது. நீங்கள் இருதயத்தை மாற்றி விட்டீங்கன்னா என்னுடைய பார்வை சிந்தை எல்லாம் என்ன செஞ்சிடும்? என் பார்வை சிந்தை எல்லாம் நீர் காட்டும் பாதையில் தான், என் சொல்லும் செயலும் எல்லாம் சித்தம் செய்வதில் தான். சரி, பரிசுத்தம் என்பது நம்முடைய அடையாளம். முதல்ல என்ன சொன்னேன்? பரிசுத்தம் என்பது தேவனுடைய சாயல். அதுலேருந்து தான் அந்த பரிசுத்தத்துக்கான விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது, அதே சாயலில் தான் கர்த்தர் நம்மளை படைச்சி, மனுஷன் விழுந்து போனாலும் திரும்ப அவருடைய சாயலுக்கு நம்மளை மறுரூபமாக்குறதுக்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சார்? வந்தார். இப்போவும் இயேசுவை போல நம்மளை மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறார். நம்முடைய அழைப்பே என்னதான்? பரிசுத்தமாய் வாழும்படியான அழைப்பு தான். மூணாவது என்ன சொன்னேன்? பரிசுத்தம் என்பது உள்ளானது, வெளியானது கிடையாது. வெளியான செயலை கரெக்ட் பண்ணுறதுனால பரிசுத்தம் வந்துட போகிறது கிடையாது. உள்ள பரிசுத்தம் உண்டாகிறதுனால செயல்கள் பரிசுத்தம் அடைகிறது. நான்காவது பரிசுத்தம் என்பது இட் இஸ் அவர் யூனிக் ஐடென்டிட்டி, யூஐடி. அது நம்முடைய அடையாளம். பாருங்க, நம்மளை பார்த்தோன்னே ஒரு அடையாளம் இருக்கா இல்லையா? யாருக்காவது உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதின்னு எதுவும் அடையாளம் தெரியுதா? தெரில.
ஆமாம், ஒருவேளை பெருசாக எதுவும் தாடி கீடி வளர்த்துருந்தாருன்னா யோசிக்கலாம். ஆனால் நம்ம வளர்க்குற தாடியெல்லாம் குறுந்தாடி தான். ஆமாம், தீவிரவாதிகள்லாம் எப்படி வளர்த்துருப்பான் தாடி? அது பாட்டுக்கு திராட்சை கொலை மாதிரி என்ன செய்யும், தொங்கும். சரி, இவங்களை பக்கத்தா யாரும் நல்லவங்களாக தானே தெரியுது. ஸோ அடையாளம் பார்த்தாலே நமக்கு ஒரு அடையாளம் இருக்குதா இல்லையா? என்ன, இப்போ நம்மளை சீனாவில் கொண்டு விட்டாலும் நம்மளை யாருன்னு தெரியும், மூஞ்ச பார்த்தோன்னே தெரியும், இவன் இந்தியன் தான், தமிழன் அப்படின்னு தெரியும். அது மாதிரி இங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் ஒருத்தன் சீனாக்காரன் வந்தானே நம்ம அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? பார்த்தோன்னே நமக்கு என்ன செய்யும், அடையாளம் தெரியும். மற்றவர்கள் நம்ம யாருன்னு அறிந்து கொள்கிறாங்களோ அதுதான் நமக்கான அடையாளம். சரியா? இப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா யாருன்னு சொன்னாங்க? தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க, மேசியான்னு சொன்னாங்க. ஆனால் கவுனிங்க, ஒரு நாள் அவர் தேவாலயத்தில் பிரசவம் பண்ணிட்டு இருந்தபோது திடீர்னு அப்படின்னு ஒரு அசுத்த ஆவி என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, அலைக்கழிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அது என்ன சொல்லுச்சு தெரியுமா? மார்க் 1:24 மார்க் 1:24, நசரேயனாகிய இயேசுவே, இந்த ஆராதனைக்கு யார் உம்மை கூப்பிட்டா? இவ்வளவு நாள் இந்த ஆராதனையில் நாங்கள் நல்லா தான் இருந்தோம், எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று நீர் தேவனுடைய பரிசுத்தர். ஏன் பிசாசு இயேசுவை எப்படி அடையாளம் கண்டு கொள்ளுகிறது? நான் அதனால தான் பரிசுத்தர்னு என்ன சொன்னேன், பரிசுத்தர் சாயல் என்ன சொன்னேன் விளக்கம், குறையில்லாத, குறை சொல்ல முடியாத, குறை கண்டுபிடிக்க முடியாத, களங்கமற்ற தூய்மையான. புரியுதா உங்களுக்கு? அப்ப நான் சொன்னேன்ல, சாத்தான் குற்றம் கண்டுபிடிக்கிறதுல 100 PhD வாங்கினவன், அவனாலேயே தேவன் மேல என்ன செய்ய முடியாது, குற்றம் கண்டுபிடிக்க. என்ன ஒரு சாயல் எப்படிப்பட்டது? இப்ப இந்த பிசாசு என்ன சொல்றான், நீர் யார்? பரிசுத்தர். கவனிங்க, நம்முடைய அந்தரங்கம் அல்லது நம்முடைய உள்ளான இருதயம் முதல்ல யாருக்கு தெரியும் தெரியுமா? தேவனுக்கு தான். ரெண்டாவது யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு. மூணாவது தான் உங்களுக்கே தெரியும். உங்க இருதயத்தின் அந்தரங்கம், உங்களுடைய வரலாறு நீங்க மறந்தேன்பீங்க. ஆனா யாருக்கு தெரியும்? முதல்ல தேவனுக்கு எல்லாம் வட்ட வெளிச்சமா தெரியும், ரெண்டாவது பிசாசுக்கு தான் தெரியுங்க. அப்ப அல்லேலூயா. இந்த பிசாசு இயேசுவை பார்த்து சொல்றான், என்ன சொல்றான், நீர் யார்? அப்ப என்ன ஐடென்டிட்டி கொடுக்குறான், என்ன அடையாளம் கொடுக்குறான்? பரிசுத்தர். இந்த உலகத்திலேயே சிறப்பான அடையாளம் எதுன்னு நினைக்கிறீங்க? பரிசுத்தம் தான். எது சிறப்பான அடையாளமா இருக்கும்? இப்ப ஆண்டவர் சொன்ன உன்னை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருப்பீங்களே, கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன். உடனே நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? ஆஹா, ஆமாம், அடுத்து IPLல நம்மளை ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு, கொண்டு போய் விளையாட வைக்க போகிறாரு, அல்லது அடுத்து செஸ் சாம்பியன் நம்ம தான் வரப்போகிறோம். புரியுதா? ஆமாங்க, சும்மா இன்றைக்கெல்லாம் ஊழியக்காரன் சும்மா அடிச்சு விட்றாங்க. ஆமாம், ஒரு கிராஜுவேஷன் செரிமனி பார்த்துக்கிட்டு இருந்தேன். கிராஜுவேஷன் செரிமனி, நிறைய பேர் பைபிள் காலேஜில் படித்து பட்டம் வாங்குறாங்க. அப்போ அதில் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் என்ன பிரசங்கம் பண்ணுறாரு அப்படின்னு தெரியுமா? ஆமாம், உன்னைய கத்தர் இந்தியாவுக்காக அழைச்சிருக்கார். உன்னை எவ்வளோ இந்தியாவுக்காக எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? சாகருக்கு அழைச்சிருக்காருன்னா பிரசங்கம் பண்ணால் எத்தனை பேர் கை தட்டுவான்? உன்னை கத்தர் இந்தியாவுக்கு இரத்த சாட்சியாக அழைத்திருக்கிறார். எவனாவது கை தட்டுவானா? இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா என்னமோ அப்படின்னு யோசிக்கிறான். இங்க ஆண்டவர் இந்த கீர்த்தி புகழ்ச்சியெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் அடுத்து என்ன சொன்னார் தெரியுமா? நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு எப்படி இருப்ப? வாவ். எல்லாம் வாவ் அப்படின்னு சொல்லுங்க. வாவ். அதாவதுங்க, இவர் ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் அப்படிங்கிற அடையாளத்தை விட, இவர் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அடையாளத்தை விட, இவர் இந்தியாவின் 3 முறை பிரதமர் அப்படிங்கிற அடையாளத்தை விட, இவர் ஜனாதிபதி அப்படிங்கிற அடையாளத்தை விட, இவர் வட்ட செயலாளர் அப்படிங்கிற அடையாளத்தை விட எது ரொம்ப சிறந்த அடையாளம்? கவனிங்க, பிசாசு ஒருத்தனை பார்த்து பயப்படுறான்னா அவனுக்கு என்ன அடையாளம் வேணும்? ஏங்க, இந்த உலகத்தில் பிசாசை மட்டும் அரட்டி மிரட்டி உருட்டி வச்சுட்டீங்கன்னா இந்த உலகத்தில் எல்லாம் ஜாலிச்சிடலாம். தெரியுமா தெரியாதா?
அப்போ அந்த பிசாசை மிரட்டுறதுக்கு நமக்கு தேவையான அடையாளம் என்னது? பரிசுத்தம். பிசாசு பயப்படுகிற அடையாளம் என்னது? ஆமாம், அமெரிக்க ஜனாதிபதிங்கிற அடையாளத்தோட போனால் அவன் பயப்பட மாட்டான். புரியுதா? நானும் போலீஸ் வேலை பார்க்குறேன்னு சொல்லி ஐடி கார்டை காட்டினீங்கன்னா பயப்பட மாட்டான். நானும் பாஸ்டர் பயப்பட மாட்டான். கேன்சல் லீடர் பயப்பட மாட்டான். ஆனால் ஒரு பரிசுத்தவானா நீங்கள் போய் நின்னீங்கன்னா, எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் வழி விடுங்க நான் கிளம்பிடுறேன், போய்கிட்டே இருப்பான். அப்படி தான் இன்றைக்கி நடந்துச்சு. அந்த தேவாலயத்தை, அந்த ஜபாலயத்தில் வாரம் எத்தனை பேர் பிரசங்கம் பண்ணியிருக்கான். அதுக்கெல்லாம் கையை தட்டி பி 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 பின்னு விசில் ஊதிக்கிட்டு இருந்தது தான் இந்த அசுத்தாவி. புரியுது உங்களுக்கு? ஆமாம். ஆனால் இவர் வந்து நின்ன உடனே கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் சொல்லாமலாம் வந்தீங்க, நான் இந்த வரவை நான் எதிர்பார்க்கல, நான் போயிட்டு வரட்டுமா? போ. அசுத்தாவி அவனை விட்டு புறப்பட்டு போனது. ஹலோ, எந்த ஐடியில் வாழ்ந்தால் நீங்கள் ராஜா மாதிரி இருக்கலாம்? பரிசுத்தம்ங்கிற அடையாளம். ஆண்டவர் அந்த அடையாளத்துக்கு நம்மளை அழைச்சிருக்கிறாரா இல்லையா? தெரிந்து கொண்டிருக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க சத்தமா. ஆமாம். கவனிங்க, யோசித்து பாருங்கள். உலகத்தில் உள்ள மற்றவர்களை போல நாம் எதற்காக கிறிஸ்தவர்களாக இருக்கணும்? எல்லார மாதிரி வாழணும்னா எதுக்கு கிறிஸ்தவம்? சொல்லுங்க, எல்லார மாதிரி வாழ்றதுக்கு எதுக்கு கிறிஸ்தவம்? ஏன், அற்புதங்கள் எல்லா மதத்திலும் இருக்கிறது, சக்தி எல்லா மதத்திலும் என்ன செய்யுது? இருக்கு, வல்லமை இருக்குது. குறி சொல்றது, தீர்க்க தரிசனம் சொல்றதெல்லாம் எல்லா மதத்திலும் என்ன செய்யுது? பரிசுத்தம் மட்டும்தான் கிறிஸ்தவத்திலையும் கிடையாது. யார்கிட்ட மட்டும்தான் இருக்குது? இயேசு கிறிஸ்துவின் இடத்துல மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த உலகத்தில் எதுக்காக கர்த்தர் நம்மளை எல்லா ஜாதி ஜனத்துல இருந்தெல்லாம் பிரித்து எடுத்துட்டு வந்தார்? சொல்லுங்க. எல்லார மாதிரி இருக்கிறதுக்கு, எல்லார மாதிரி நான் அடையாளப்படுத்திக் கொள்றதுக்கு நான் ஏன் கிறிஸ்தவன் ஆகணும்? புரியுதா நான் சொல்றது? இது ஒரு விசேஷமானது. என்னுடைய அடையாளம் விசேஷமானது. எதற்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு? கிறிஸ்தவனா இருக்கிறதுக்கு இல்லை. எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? பரிசுத்தமா இருக்கிறது, கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துறதுக்கு. கடைசியா இப்போ நம்ம பரிசுத்தத்துக்கானதான் விளக்கங்களை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நிச்சயமாக இது உங்களுடைய ஆவியில் ஒரு எழுப்புதலை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். எல்லா அசுத்தங்களுக்கு எதிரானது பரிசுத்தம். பரிசுத்தம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? எல்லா அசுத்தத்துக்கும் ஏமா பரிசுத்தம்னாலே எதிர்பதம் என்னது? அசுத்தம். அசுத்தம்னா எதிர்பதம் என்னது? பரிசுத்தம். பரிசுத்தம் அதாவதுங்க, எந்த பரிசுத்தத்தோடையும் ஒத்து போகாததுக்கு பேர் தான் என்னது? நீங்கள் ரொம்ப விவரமாக தான் இருக்கிறீங்க. எந்த அசுத்தத்தோடையும் ஒத்து போகாததான் என்னது? பரிசுத்தம். ரைட்? 2 கொரிந்தியர் 6:17 பாருங்க. 2 கொரிந்தியர் 6:17. அவர் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை என்ன செய்யாதீங்க? தொடாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இந்த உலகத்தில் எதெல்லாம் அசுத்தம்னு ஒரு பட்டியல் போடுங்க. ஒரு அசைன்மெண்ட் கொடுப்போமா? ஒரு அசைன்மெண்ட். உங்களுக்கு தெரிந்து இந்த உலகத்தில் உங்களை சுற்றி இருக்கிற அசுத்தங்களை பட்டியலிடுங்க. எதெல்லாம் அசுத்தம்? 1-2 சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க பார்க்கலாம். நாங்களே அசுத்தம் பாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. சொல்லுங்க, எதையாவது ஒன்று சொல்லுங்க. பொய் பேசுறது அசுத்தம், கெட்ட வார்த்தை பேசுறது அசுத்தம். சரி, நீங்கள் லிஸ்ட் போடுங்க. எவ்வளவு அசுத்தங்கள் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அம்புட்டுமே அசுத்தம் தான். இப்போ ஆண்டவர் நமக்கு என்ன வேலை கொடுக்குறாருன்னா, இந்த அசுத்தத்தை தொடாமல் போயிட்டே இருக்கு. புரியுதா? இப்போ காலையில் எழுந்திரிச்சு ராத்திரி வீட்டுக்கு வந்து அடையிற வரைக்கும் இந்த இது பார்த்துருக்கீங்களா? அது பேர் என்னது? ஸ்னேக்கா? பேக்கு? மேஸு. மேஸு தமிழில் என்ன சொல்லுவாங்க? மேஸ் தான் சொல்லுவாங்க. ஓகே. இந்த வழியை கண்டுபிடிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி தான். இப்போ காலைல எழுந்துச்சு நேராக போனீங்கன்னா எங்கே தான் முட்டணும்? அசுத்தத்தில் தான் என்ன செய்யணும்? முட்டணும். அப்போ காலையில் எழுந்திரிச்சு ரொம்ப கவனமாக அப்படியே தீட்டானதை தொடக்கூடாது, அசுத்தமானதை தொடக்கூடாது, அருவருப்பானதை தொடக்கூடாது, தவறானதை விளக்கப்பட்டதை தொடக்கூடாது.
இப்படியே கவனமாக நம்ம வாழ்கிறதுக்கு பேர் தான் என்னது? பரிசுத்தம். அப்போ நமக்கு தேவை என்னன்னா, எப்போ நம்ம அப்படி வாழ முடியும் அப்படின்னா, அசுத்தத்தின் மேலே நமக்கு ஒரு வெறுப்பு வேணும். என்ன வேணும்? வெறுப்பு. அப்போ எது பரிசுத்தம் அப்படின்னா, அசுத்தத்தை வெறுப்பதற்கு பேர் தான் என்னது? வெறுக்காம என்ன செய்ய முடியாது? பரிசுத்தமாக வாழ, அதாவது அசுத்தத்தை வெறுக்காம பரிசுத்தமாக வாழ முடியாது. அப்போ நல்லா விளங்கிக்கோங்க, ஒரு பரிசுத்தமான செயலை செய்வது பரிசுத்தம் அல்ல, அசுத்தத்தை நம்மை விட்டு அப்புறப்படுத்துவதற்கு பேர் தான் என்னது? பரிசுத்தம். இப்போ உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு சுத்தம் பண்ணுறீங்க? குப்பையாக கிடக்கு. அப்போ வாட் இஸ் மீன்ட் பை சுத்தம் பண்ணுவது? வீட்டில் இருக்கிற குப்பைகளை எல்லாம் அகற்றுவதற்கு பெயர் தான் சுத்தம் செய்தல். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்களை அகற்றுவது. அப்போ முதல்ல அசுத்தத்தை அகற்றணும்னா முதல்ல எனக்கு என்ன வேணும்? அதன் மேலே வெறுப்பு. கவனிங்க, நம்முடைய தேவன் பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவிக்கு எதிர்ப்பதம் என்னது? அசுத்த ஆவி. நமக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்தால் நமக்குள்ள என்ன விருப்பம் இருக்கும்? பரிசுத்தமான விருப்பம் இருக்கும். அதாவது பரிசுத்த ஆவி இருந்தாலே எதன் மேலே வெறுப்பு இருக்கும்? அசுத்தமான காரியங்கள் மேலே நமக்கு வெறுப்பு இருக்கும். புரியுதா? சரி, இப்போ உள்ள அசுத்த ஆவி இருந்தால் என்ன அர்த்தம்? ஒருத்தனுக்குள்ள 5000 அசுத்தாவி இருந்துச்சு. ஒரு அசுத்தாவியை நம்மளால் சமாளிக்க முடியாது. 5000 அசுத்தாவி. அதனால் அவன் எங்கே இருப்பான்னா கல்லறையில் தான் இருப்பானா. அவனுக்கு அந்த கல்லறை ஸ்மெல்லு பிடிக்கும். அந்த கல்லறைக்கு பக்கத்தில் தான் எல்லாம் அவுட் சைடு வருவான். அந்த ஸ்மெல்லாம் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே தான் படுத்துங்குவான். அங்கே தான் அவனுக்கு நிம்மதியாக இருக்கும், இளைப்பாறுதலாக இருக்கும். ஆமாம், கத்துவான். ஏன்னா ட்ரெஸ்ஸு போட்டிருக்க மாட்டான், யாரையும் மதிக்க மாட்டான், எல்லாரையும் காயப்படுத்துவான், கெட்ட வார்த்தையில் பேசுவான். அவனுக்கு புரியுது அவங்களுக்கு? இந்த அசுத்தாவிகளால் பிடிக்கப்பட்டவங்க பாருங்கள், சரளமாக கெட்ட வார்த்தைனாலும் தாராளமாக பேசுவாங்க. ஏன்னா அவங்க பேசலை, அவங்களுக்குள்ளே இருக்கிற அவங்க அந்த விரும்புகிறாங்க. புரியுது அவங்களுக்கு? அந்த அசுத்தம் அவங்களுக்கு விருப்பமாக இருக்கும். ஏன் நாம் பன்றிகளை விரும்புவதில்லை? பிகாஸ் அது அதை சாப்பிடுகிறது. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு அருவருப்பு உண்டாகிறதா? ஆனால் அது என்றைக்காவது அருவருத்து சாப்பிடுகிறதா? அது எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள்? இந்த காலத்து தலைமுறைகளுக்கெல்லாம் அதை பார்க்க கொடுத்து வைக்கவில்லை. நாங்கள்லாம் அந்த காலத்தில் ஏன் இவ்வளோ வெட்ட வெளிச்சமாக பேசிக்கிட்டு இருக்கேன்னா, அந்த அளவுக்கு பாவத்தை என்ன செய்யணும்? கவுனிங்க, பாவத்துக்கு வேதம் ஒரு பயங்கரமான விளக்கம் கொடுக்குதுங்க. அந்த விளக்கம் என்ன தெரியுமா? நாய் டேஷ் டேஷ். அந்த வசனம் எங்கே இருக்கு? நீதிமொழிகள். எடுப்பா நீதிமொழிகள். என்ன ஆஃப் ஆயிட்டீங்க? கண்டுபிடிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் போட்டாச்சா? ஓய், கையை தட்டுங்க ஹரிபாலனுக்கு. கண்டுபிடிச்சிட்டார். நாயானது சொல்லக்கூடாது, வாஸ்துக்கோங்க. ஓகேவா? பாருங்க, நாயானது டேஷ் டேஷ். இப்போ யோசிச்சு பாருங்களேன், அந்த 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 வார்த்தை எனக்கெல்லாம் பிடிக்காது. யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி நிலையில் இருக்கிறாங்கன்னா எத்தனை பேர் பார்ப்பீங்க? வாவ், ஐயோ, அதுதான் சொல்லுவாங்க. வாந்தி எடுக்கிறவனை பார்த்தா சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், அது என்ன, அது அவ்வளோ அருவருப்பானது. ஆனால் பார்க்குறீங்களா எவ்வளோ அருவருப்புன்னு பாருங்களேன். அதுதான் பாவம், அதான் சுத்தம். அப்போ இப்படி ஒரு அருவருப்பு நமக்கு உண்டாகிறதுக்கு பேர் தான் என்னது? பரிசுத்தம். ஒரு அழகிய சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ 5 குறிப்பை பார்த்தாச்சு, முடிவுரைக்கு வரோம். யாரையும் கட்டாயப்படுத்தி பரிசுத்தமாக வாழ வைக்க முடியாது. ஆண்டவர் அப்படி யாரையும் கட்டாயப்படுத்தவும் விரும்பலைங்க. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க? பன்றியை என்ன தான் குளிப்பாட்டி நடு வீட்டில் கொண்டு வந்து, ஐ ஆம் சாரி, இப்போ நாய் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருச்சா? நாயை என்ன தான் குளிப்பாட்டி நடு வீட்டில் கொண்டு வந்து, ஆனால் நிறைய பேர் நாயத்தானங்க குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சுருக்கான். என்னன்னு புரியலை போங்க. அது மாதிரி தான். அதனால் ஒருத்தனை
என்னதான் குளிப்பாட்டி பரிசுத்தமாறுனாலும் அவனுடைய வாழ்க்கை பரிசுத்தமாகலைன்னா அவனை நம்ம குளிப்பாட்டுறதுல பிரயோஜனமே. ஸோ பரிசுத்தம் என்பது அவரவருடைய அர்ப்பணிப்பு, டெடிகேஷன். தானியேல் ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன்னு தீர்மானம் பண்ண பாருங்க. பரிசுத்தம் என்பது நம்மை சுத்திகரித்து கொண்டே இருப்பது. கவனிங்க, ஒரு பூரண பரிசுத்தம்னு ஒன்று கிடையாதுங்க. நம்ம இந்த 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 வெள்ளை சட்டை போட்டிருக்கிறேன், ஒரு வாரம் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன கலரில் மாறிடுமா இல்லையா? ஆமாம். அப்போ இதை என்னை நாளைக்கு என்ன செஞ்சுருவாங்க? துவைச்சிருவாங்க. அதுக்கு பேர் தான் பரிசுத்தம். நம்மளை சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு அழகான வசனம் இருக்குது, வாசித்து முடிக்க போகிறோம். சங்கீதம் 73:13 பாருங்கள். சங்கீதம் 73:13, நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலேயே என் கைகளை, அதாவது நான் குற்றமே செய்யலை, ஆனாலும் என் கையை நான் என்ன செய்கிறேன்? அதான் தாவீது சொல்கிறார், நான் சுத்தமாக இருக்கணும், நான் பரிசுத்தமாக இருக்கணும். அது அவருடைய விருப்பம். அதனால் எந்நேரமும் அந்த பரிசுத்தத்துக்காக அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ இன்றைக்கி இந்த செய்தியை முடிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் பரிசுத்தத்தை விரும்புகிறீங்க? பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏதோ ஒரு சில செயல்களை மாற்றணும்னு தீர்மானம் எடுக்கிறதுனால எல்லாம் மாறிட போகிறது கிடையாது. உங்கள் அந்தரங்கம் மாறணும், இருதயம் மாறணும், உங்கள் சிந்தனை மண்டலம் மாறணும். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடம் சுத்த ஜோதியே அரூபியே எவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. அரூபியே எவ்வேளையில் அடியார் சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே அரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. அரூபியே இவ்வேளையில் துணை வேண்டும், துணை வேண்டும் தகப்பனே. உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே அரூபியே வேளையில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்ன பரிசுத்தமாக்கும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நம்முடைய இருதயம் பரிசுத்தமாகட்டும், நம்முடைய சிந்தனை மண்டலம் பரிசுத்தமாகட்டும். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னுடைய விருப்பங்கள் பரிசுத்தமாகட்டும். ஆண்டவரே என்ன பரிசுத்தப்படுத்துங்க ராஜா, நான் பரிசுத்தமடைய விரும்புகிறேன். என்னை பரிசுத்தமாக்கும், உம்முடைய சாயலா என்னை மறுரூபமாக்கும். உம்மை போல என்னை மாற்றும், உம்முடைய சாயலுக்குப்பா என்னை மறுரூபமாக்கும். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறோம், பரிசுத்தத்துக்காகவே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தம் தான் எங்களுடைய அடையாளமாக இருக்க வேண்டும். எங்களை பார்க்கிறவர்கள் எங்களிடத்தில் இருக்கிற பரிசுத்தத்தை பார்க்கும்படி கர்த்தாவே எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. தகப்பனே எங்களை பரிசுத்தமாக்க நீ சித்தம் கொண்டதற்காக நன்றி. பரிசுத்தம்னா என்னன்னு எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுங்க. இந்த சத்தியம் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தம் அடையட்டும், நானும் என் குடும்பமும் பரிசுத்தம் அடையட்டும், நானும் என் சபையும் பரிசுத்தம் அடையட்டும். ஆண்டவரே இந்த உலகம் எங்களில் பரிசுத்தத்தை பார்க்கட்டும். ஆண்டவரே பரிசுத்தமே எங்களுடைய அடையாளமாய் மாறட்டும். ஆண்டவரே அப்படி செய்ய போகிறதற்காக மக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.